சிலருடைய வாழ்விலே சொல்ல முடியாத துக்கங்கள், சொல்ல முடியாத வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் கடந்து வந்தீர்கள், கடந்து வந்தோம். ஆனால் தேவன் நம்மை அந்த நெருக்கத்திலே அவர் கைவிடாமல் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்திலே, அந்த போராட்டத்திலே தேவன் கைவிடவில்லை. எல்லாம் நெருக்கமாய் இருந்த போதிலும், எல்லா சூழ்நிலைகள் பாதகமாய் இருந்த போதிலும், அதன் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. அது நடுவில் எல்லாமே அடைஞ்சு போன மாதிரி இருக்கும்போது அவர் நம்பிக்கையின் வாசலாக வந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் அடைந்து போன போது, எல்லா நம்பிக்கை அற்று போன காலகட்டத்திலே வந்தோம். அந்த அடைக்கப்பட்ட நம்பிக்கையற்ற நாளிலே தேவன் எப்படியாக வெளிப்பட்டார் என்றால், நம்பிக்கையின் வாசலாக அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த சாப்டர் பார்க்கும்போது ஓசியா 2:12 படிக்கலாம். அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களிலும் தன் ஆபரணங்களிலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின் தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்கள் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஓசியா என்பது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் சோரம் போன ஸ்திரீ, அதாவது தன் கணவனுக்கு துரோகம் செய்த ஒரு ஸ்திரீயை குறித்ததான சம்பவங்களை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமா இந்த வாழ்வியல் ரீதியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம். இது ஏன் இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் நிறைய நேரங்களிலே கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்த நிமித்தமாக, அல்லது கர்த்தரை நேசிக்காமல் உலகத்தின் பொருட்களையும் உயர்வுகளையும் பணத்தையும் செல்வாக்கையும் மனிதர்களையும் நேசித்து அவர்களோடு அதிக நேரம் செலவிடும்போது மக்கள் நிறைய இழப்புகளை சந்திக்கிறார்கள். அவர்கள் சோரம் போனவர்களாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். சுய இஷ்டமாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, ஏன் ஊழியம் செய்த பிள்ளைகள் நிறைய பேர் கொஞ்ச நாள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து கொஞ்ச காலங்கள் அவங்க வாழ்க்கை வழி தவறி சுய இஷ்டமாய் அவங்க இஷ்டப்படி வாழுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஏதோ கொஞ்ச நாள் தானே, அப்படி இல்லை. நீங்கள் நித்திய காலத்திற்கென்று, நித்திய ஜீவனுக்கென்று பிரயாணம் பண்ணுகிறீர்கள். இந்த பிரயாணத்தில் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது அவசியமானது. இந்த பிரயாணத்தில் தேவனுடைய ஜீவனை நம்பி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது சோரம் போன ஸ்திரீ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, அதாவது நிறைய செல்வாக்குகளை பெற்றாலும் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பை இழந்தவளாய் அங்கே நிற்கும்போது எல்லாவற்றையும் மறந்து விட்டார். சொல்றார், என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் நான் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த மே மாதம் 1ஆம் தேதியில கர்த்தர் தேவனை மறந்து போனீர்களே என்று கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். தேவ சமூகத்தை அமர மறந்து போனீர்களே, என் சமூகத்தில் என் வார்த்தைகளை தியானிக்க மறந்து போனீர்களே, ஜெபிக்க மறந்து போனீர்களே, என்னோடு உறவாட மறந்து போனீர்களே, சுய இஷ்டமாய் போய்கொண்டே இருந்தீர்களே, சரி செய்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி பல நாட்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தீர்களே, நீங்கள் கண்டது என்ன, நீங்கள் ஜெயித்தது என்ன என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கிறது, ஆனால் இருக்க வேண்டிய ஒன்று நம்மிடத்தில் இல்லை. எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இருக்க வேண்டிய அந்த தெய்வீக சமாதானம் நம்மோடு கூட இல்லை. அந்த தெய்வீக மகிமை நம்மோடு கூட இல்லை. ஆனால் எல்லாம் இருக்கிற மாதிரியே வெளியிருந்து பார்ப்பதற்கு எல்லாம் நலமாகவே தெரிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் அதை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஏன் என்னுடைய சமூகத்தில் அமரவில்லை?
நீ ஏன் என்னுடைய வார்த்தையை தியானிக்கவில்லை? நீ ஏன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை? நீ ஏன் என்னோடு கூட வரவில்லை? நீ ஏன் சுய இஷ்டப்படி ஓடுகிறாய் என்று சொல்லி தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார்.